கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. இலை பாறுதல் தரும் தேவா, கலை தூரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா, கலை தூரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தாஞ்சாம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்த தாஞ்சாம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். யானை நோக்கு கூப்பிடுயாண்டீர் இன்னர் துன்ப நேரத்திலும், யானை நோக்கி கூப்பிடுயான்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. மன மாற மாத நீரால மன வேண்டுதல் கெட்டிடும். மன மாற மாத நீரால மன வேண்டுதல் கெட்டிடும். எனதோல மூற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன். எனதோல ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன். என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்த நேரிடேனாம். என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்த நேரிடேனாம். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் பெக்க மடையேன். உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெக்க மடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். பலர் தாலின முளைக்காலே பரம சியோன் மிதிலே. பலர் தாலின முளைக்காலே பரம சியோன் மிதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா, எங்க சம்பந்தி அக்கா, பிரைஸ் லார்ட். டானியல் ராஜேஷ், பிரைஸ் லார்ட். மரியாள் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள், பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள், பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர், பிரைஸ் லார்ட். ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனம். பரலோக தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள்
ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவர்கள் 2 செட்டைகளால் தமது முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு, 2 சட்டைகளால் காலை பறந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பொசிஷன், பரலோக தரிசனம். இவர்கள் எங்கே இருக்காருன்னா அவருக்கு மேலாக. மேலாக இங்கிலீஷ்ல above, எபிரேய வார்த்தையில ano, above, ano, A-N-O, ano, A-N-O, ano. ரைட். ano என்னன்னா ஹை பொசிஷன். இது கிரீக்க வார்த்தை. பொசிஷன் above. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19வது வசனம். தரிசனத்தை பார்க்கிறார். யோவேல் சொன்ன தரிசனத்தை ஆவியானவர் இறங்கின உடனே பேதுரு இதை விளக்கிறார். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்கள், உயரே வானத்திலே, உயரே ஆனோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி காட்டுகிறார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல, நான் உயரத்திலிருந்து உண்டானவர், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர், உயரம் above ano. சரி, இது பொசிஷன். இதுல இன்னொரு வார்த்தை, ஸ்பீடுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னா ano teron. anoங்கிறதான் ஹை ஸ்பீட். ano teron, A-N-O, அதே ano தான் சேம். டெரான்ங்கிற வார்த்தை ஆட் பண்றேன், T-E-R-O-N, டெரான். அது ஸ்பீடை குறிக்கிற வார்த்தை. இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 14வது அதிகாரம் 19வது வசனம். 14, 19, சரி 14, 10, 19, 10. நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்துக்கு வாரும் என்று சொல்லுகிறது. அது வாரும் சொல்ற, ஆனா அது ஸ்பீடுங்கிற வார்த்தை. சீக்கிரம் வாங்க அங்கதாங்க, நீங்க எங்க உட்காரப்படாது, ஸ்பீக்கர் அப்படி கூட்டிட்டு போறாங்க, ஸ்பீடா கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இவர் கீழே உட்காரப்படாது, அவ்வளோ ஒரு பெரிய மனிதன். ஆனா அவர் வந்து எங்க உட்காந்துட்டாரு, தன்னை தாழ்த்து கீழே உட்காந்துட்டாரு. ஆனா ஒருத்தர் அந்த மேல உட்காந்து அவனை கீழே இறக்கி விட்டார். இது ano teron, உயர்ந்த இடத்துல வாரம் அழைக்கிறார். இன்னொரு வார்த்தை இருக்கு, apano. E-P-A-N-O, apano என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்பர்ல வர்றது. நம்பர்ல மார்க் 14வது அதிகாரம் 15 வசனத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் யூதாஸ். இதை விற்று அதிக பணத்திற்கு நம்பர் தரித்திரத்தை கொடுக்கலாம். அதற்கு என்னப்போ நம்பர். இதுல இன்னொரு வருஷத்தையும் நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்கிறார், ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமாக, 500 பேருக்கும் எப்பானோ அதிகமான பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். சரி, இது அபோ. அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிற்கிறார்கள், ஸ்டாண்டிங், ஸ்டுட், ஸ்டாண்ட். இதுக்கு கிரேக்க வார்த்தை ஹிஸ்டீமி. மேல ஒரு கோட் வருங்க, ஸ்டுட், HISTEMI மேல ஒரு கோட் வருங்க. ஹிஸ்டீமி, நீட்டி வாசிக்கணும், ஹிஸ்டீமி, நிற்கிறார்கள், ஸ்டுட், ஹிஸ்டீமி. அவருடைய பொசிஷன். ஹிஸ்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 2:9. இதோ அவர்கள் கிழக்கு கண்ட நட்சத்திரம் பிள்ளையிருக்கு ஸ்தலத்துக்கு மேலாக நிற்கும் வரை அவருக்கு முன் சென்றது.
ஸ்டுட் நிற்கும் வரை. அப்ப ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் வச்சிருக்கார். இது அவருடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ஷன் காட்டுது. நிற்கிறது ஸ்டுட் மேல. ரெண்டு இணைத்து இந்த வார்த்தை இருக்கு. அபோங்கிறது வருது ஸ்டுட். ஹிஸ்டி மீ இதுக்கு வாஸ் மேட் டு ஸ்டாண்ட். அது கொண்டது நிற்கணும். இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். ஹிஸ்டி மீ சகையு. சகையோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 19வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு நின்று. இயேசு நின்று ஸ்டாண்ட். அதுக்கு ஹிஸ்டி மீ. அவன் குள்ள மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோங்கிறத பார்க்கறதுக்கு ஆண்டவர் வந்துகிட்டே இருக்காரு. நின்று ஸ்டுட். நின்று நட்சத்திரம் நிற்குது. சகை நின்று. இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். அது அனிஸ்டிமி. அனிஸ்டிமி. இந்த ஸ்டிமிங்கிறது ஸ்டேம். அனிஸ்டிமி பி போட்டிருக்க பாருங்க. ஸ்டுட்டுக்கு கீழே பி இருக்குது. அனி ANI STEMI. ஸ்டிமிங்கிறது சேம். இங்க ஹிஸ்க்கு பதில் ஆனிங்கிறது வரும். இந்த ஆனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 12வது அதிகாரம் 12:41. இது என்னன்னா ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றாரு. யோனா பிரசங்கத்தை கேட்டு நினைவை பற்றி மறந்துக்கணும். இதோ யோனாவிலும் இங்கே இருக்கிறார், இங்கே நிற்கிறார். ஆதலால் நியாயத்திற்கு நாங்களே பட்டணத்தார் முன்பு தந்தையரோடு நின்று இவர்கள் குற்றம். நின்று இது எதிர்காலத்தில் ஒரு நிக்க போற ஒரு இமேஜினரி திங். சகைவுக்கு முன்னாடி அந்த லிட்டரல் நிற்கிறார். அது வேற. நட்சத்திரம் மேலே நிற்கிறது. இது அன்னைக்கு ஒரு கம்பேரிசனாக இதை சொல்லுகிறார். இது ஸ்டுட். சரி, மூன்றாவதாக நம்ம பார்க்க போது விங்ஸ். ரெண்டு முகத்தை மூடுது, ரெண்டு பறக்குது, ரெண்டு விங்ஸ் வந்து காலை முடியுது. விங்ஸ்ங்கிறதுக்கு இது கிரேக்க வார்த்தை கனாப். கனாப் கனாப் கே NAP கனாப். கனாப் கே ஈட்டி வச்சுங்க. கனாப் விங்ஸ். இந்த கிரியேஷன்ல இந்த விங்ஸை நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல முதல் முறையாக கனாப் பார்க்கலாம். ஆதியாகமம் 20வது அதிகாரம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளும் பூமி மேல் வானம் என்கிற ஆகையவர்களே பறக்கும் பறவைகள் விங்ஸ் உள்ளது. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாக ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் சிறகுள்ள சிறகு ஃபர்ஸ்ட் டைம் வரும். கனாப் கிரியேஷன்ல உள்ள பறவைகள். இது சங்கீதத்திலையும் சிமிலர் தான் நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தில் 78வது அதிகாரம் அதே கனாப் பார்க்கலாம். 78வது அதிகாரம் 27வது சங்கீதம் 78:28. அவைகளை அவர் பாளையத்து நடுவிலே அவள் கூடாரத்திலும் இறங்க பண்ணினார். இது என்னன்னா சிறகுள்ள பறவைகள். ரைட். 27 நான் வாசிக்கிறேன். மாமிசத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கரெக்ட்ல வசிக்கணும். சிறகுள்ள பறவைகள் கனாப். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம். யாத்ராகமம் 25:20.
கேருபின்கள். ஆண்டவர் ஒரு பிளான் கொடுக்கிறாரு. அதில் கேருபின்களை நம்ம பார்க்குறோம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை உயர்கிறது. செட்டைகள் ஒவ்வொரு ஊமையாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தனக்கு ஒரு செட்டை வச்சிருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சியின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து. இது எப்படி கழுகு சுமந்து போதோ அதுபோல் நான் உங்களை சுமந்து கொண்டு போனேன் அப்படின்னு முகத்தை பார்க்க போறேன். என்ற கிருவினால எல்லாம் இருந்துச்சு. கிடைக்க நானும் செஞ்சீங்களா மகிழ்ச்சிட்டேன். ஃபேஸ் முகம். பானிம் இதுவும் இப்ரேய வார்த்தை. பானிம் முகம். பானிம் ஃபேஸ் PANIM பானிம் பானிம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆதியாகமம் 17:3, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்பர, முகம் கீழே வந்துருச்சுங்க. பானிம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல முக நாடி மாறுபட்டது. கடைசியாக ஒன்ன பார்க்க போறோம். ஃபுட். 5 காரியம் உங்களுக்கு சொல்லி ரீஜல் ஃபுட். REGEL ராஜில். REGEL ராஜில். ஹியூமன் காலுடைய. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 4வது வசனத்துல, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி உங்கள் ராஜில் கழுவி. மிருகத்தினுடைய காலுக்கும் இதே தான். மிருகத்தினுடைய காலை நான் உங்களுக்கு காட்டுறேன். எசேக்கியேல் 29வது அதிகாரம் 11வது. எசேக்கியேல் 29:11. மனுஷனுடைய கால் அதை கடப்பதில்லை, மிருக ஜீவனுடைய கால், மனுஷனுடைய ரிஜல், மிருகத்தினுடைய ரிஜல் அதை கடப்பதில்லை. அனிமல். உபாகமம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 35வது வசனம். உன் உள்ளங்கால் தொடங்கி. சாபம் கொப்பளம் வரும். அது ஸ்டார்ட் பண்றது உள்ளங்கால் ஆரம்பிக்கிறாரு தொடங்கி. இது ரீஜல். ரைட். லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாசன தொட்டில் கலந்து வருகிறோம். ஆறாவது அதிகாரம் 2வது வசனத்தை, நமது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. இது நம்ம பார்க்கிற தரிசனம். இதே தரிசனத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா ஒவ்வொருவருக்கும் வேற வேற ஆங்கிள் அதை கொடுக்கிறாரு. இப்ப இதே தரிசனத்தை சேம் சந்தேகம் இல்லை. எசேக்கியேல் அவர் பார்க்கிறார். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 5வது வசனம். நம்ம பார்க்கிற சேராபீன்களை வேறு. உங்களுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியாது. எசேக்கியேல் 1வது அதிகாரம் அதன் நடுவில் இருந்து, சொகுசா நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவள் சாயல் மனுஷ சாயல் வச்சு 4 ஜீவன்கள். இதுதான் கேருபீன். அந்த ஜீவன்கள் மனுஷ சாயலாக இருந்தனால்தான் ஆபிரகாம் முன்னாடி வரும் பொழுது அவரால் கண்டுபிடிக்க முடியல இது தேவ தூதனா அப்படின்னு சொல்லி அவங்க லிட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி
மனுஷரை போல வந்து ஆபராம் மனுஷருக்கு மட்டும் வந்து ஆபரான் வந்து கேட்குற ஐயா வாங்க ஐயா வந்து சாப்பிட்டுட்டு போங்க உங்க கால்களை ரிஜில்ல கழுவுறதுக்கு தண்ணி அதான் சேம் டிக்டோ சேம். அவைகளுக்கு 4 செட்டைகள் 6 4 ஆனா செட்டைகள் இருந்துச்சு. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களா இருந்தது, மனுஷனுடைய கால்கள் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மாறுபாடு. இது 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்னி. ஜீவன் தான் தேவதூதர்கள், அதான் கேருபேனா நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னொரு தரிசனத்தை நான் காட்டுறேன். இது பரலோக தரிசனம் தான். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் மீகால் பார்க்கிறார். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனம். ராஜாக்கள் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 2 சொல்லிட்டேன் சாரி. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். இது யார் பார்க்கணும்? மிகாயா பார்க்கிறார். 19வது வசனம். அப்பொழுது மிகாயா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அதே சிங்காசனம், அது சந்தேகம் இல்லை. பரம சேனைகளா அவர் வலது வருது, பரம சேனைகளா பெரிய வாரியர் மாதிரி நிற்கிறாங்க 2 பக்கமும். அதாவது அவர் நுணுக்கமா பார்க்க மாட்டேங்கிறாரு, 6 4 சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு பெரிய சேனைகள் ரைட்லயும் லெப்ட்லயும் இருக்காங்கன்னு சொல்லி மியா பார்க்கிறாரு. இந்த செட்டையை குறித்து இன்னும் நாம ஆழமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 25வது அதிகாரம் 9வது 25:9 செட்டைகள், கேருபனுடைய செட்டைகள். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாங்க. அது 2 மணி. அது பக்கத்துல 2 சட்டைகளை வைப்பாயாக. ஒரு புறத்திலே இருந்து அந்த செட்டைகள் என்னச்சுன்னா அப்படியே அது 20 கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரை விரித்து தங்கள் செட்டையினாலே கிருபாசனத்தை மூடுகிறது. செட்டைகளை விரித்து அப்படியே மூடுது. இது டீடைல்ஸ். இப்படித்தான் மோசே இதை செய்யணும். அவர் அப்படித்தான் செய்தார். யாத்ராகமும் 37வது அதிகாரத்தில் இன்னொரு ஆழத்தை நம்ம காட்டப்படும். 37:9 பார்ப்போம். ஆகவே அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரை விரித்து தங்கள் செட்டையினால் கிருபாசனத்தை மூடு ஒன்று கோட்டை எதிராக வைக்கிறது. கேருபீன்களுடைய முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி இருக்கு. கிருபாசனத்தை நோக்கி இருக்கிறா என்ன அர்த்தம்? அந்த கிருபாசனத்துல தான் கிருபை கிடைக்கும். நமக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் இந்த தேவதூதலை வச்சிருக்கிறார். அவர்கள் பணிவிடையின் ஆவி அப்படின்ட்டு எபிரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்கு. ஹெல்ப். அப்ப நம்ம எப்படி அந்த கிருபாசனத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல ஆண்டவர் உண்டு பண்ணின சட்டைகள் அப்படியே அதை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு உதவி, ஹெல்ப் வர வேண்டும். இந்த முகத்தை மூடிக்கொண்டுங்கிறத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 8வது வசனம் தெரிந்து பாருங்க. வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்கள்
உங்களுக்கு எசேக்கியேல் 1வது அதிகாரத்துல கேருபீன்களை பார்க்கும்போது அந்த ஜீவன்கள் தான் கேருபீன், அதே ஜீவன்கள் தான் இங்க இருக்கு. அந்த 4 ஜீவன்கள் ஒவ்வொரும் அவ்வாறு செட்டைகளோடு இருக்குங்க. சரி, கரெக்டா 6 4 6 3 3 3 எல்லாமே பைபிள்ல கால்குலேஷன் பிரமாதமா இருக்கும். சரி, எசேக்கியேல் ஏசாயா 6வது அதிகாரம் 6வது வசனத்துல அது பறந்து கொண்டு வருதுங்க. என்ன செய்து பறந்து கொண்டு வருது. வாசிப்போமா? மூடிக்கிட்டு இருக்குது, பறந்துகிட்டு இருக்குது. இப்ப பறந்து யார்கிட்ட வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 6வது அதிகாரம். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலிருந்து பிடித்த குரட்டினாலே நெருப்பை என்னத்திலே பறந்து வந்து, சற்று சும்மா ஷோக்கு கிடையாது, அதெல்லாம் பறக்க முடியும். இந்த பறக்கிறது குறித்து தாவீது இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது ஏன் அதால பறக்க முடியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு மைன்யூட் டீடைல்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. சங்கீதம் 18வது அதிகாரம் 10வது வசனம். கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாக சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். காற்றின் செட்டை உள்ள இருக்கிறது யார்? அதை வச்சு என்ன பறக்கும் கிளைட்டர் மாதிரி அப்படியே வரும். இதெல்லாம் பைபிள் சொல்லி புரியுந்தால் அப்படியே ஆச்சரியமா இருக்கும். எசேக்கியேல் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த செட்டைகளை குறித்து இன்னொரு டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் 10வது அதிகாரம் 16வது வசனம். கேருபீன் சிலைகளே சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்பி கேருபீன் தங்களுடைய செட்டைகளை விரித்த பொழுது சக்கரங்கள் அந்த செட்டைகளை அப்படி விரிக்கும் போது அது சரண மேல போகும். இதை வச்சுதான் பிளைனை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. சக்கரங்கள் விரித்து போகுது. தானியேல் எடுத்துக்கொள்வோம், இன்னொரு டீட்டெயிலை பார்க்கலாம். தானியேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். தானியேல் 9:21. தானியேல் ஜெபம் பண்ணி முடிக்கிறார். நான் ஜெபம் பண்ணி கண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல், இந்த தேவதூதனுக்கு பேர் கொடுத்திருக்கார் கேப்ரியேல், வேகமாக பறந்து வந்து ஒரு மனுஷ முகத்தை காட்டினேன். மனுஷ முகத்தை போல வந்து ஆபிரகாம தரிசனமான தேவ தூதர்களை காட்டினேன். உங்களுக்கு இப்ப பேரையும் காமிச்சாச்சு. இதான் டீட்டெயில்ஸ். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 13வது வசனம். 8:13. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலிருந்து பறந்து வர கண்டேன். தூதன் கேப்ரியல் பேரை பார்த்தா, ஆனா இது கேப்ரியல் கிடையாது. அவன் மகா சப்தமிட்டு பறந்து வந்து இவன் மெசேஜ் கொடுக்கிறவன். 14வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். இவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவதூதன். வெளிப்படுத்த கிளாஸ் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அவன் பூமியிலே வாசம் பண்ற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தார்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜனத்தார்களுக்கும் அறிவிக்கிறது நித்திய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆனா உபத்திர காலம், மகா உபத்திர காலத்துல நம்மளெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிடுவாரு. நமக்கு இருக்க மாட்டோம். அப்பையும் சுவிசேஷம் சொல்றாரு. அது தேவ தூதர்களுக்கு குறித்து ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. பரலோக தரிசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவ தூதலை குறித்து எங்களுக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு ஐயா. அவர்களை எங்களுக்கு ஒரு உதவியாளராக வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.